ஹாய்டா மை லிட்டில் காட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்துட்டு டே குக்கு பிஎலுக்கு ஒரு சாட் பார்த்தலாம். டைட்டில் நேம் வந்துட்டு எல்டர் பிரதர் பெட் எங்கர் பிரதர். ஸோ ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்களேன். அது வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க மட்டும் வந்துட்டு பாருங்கள். லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷ்னல். அதனால் பண்ணிடுங்க. ஒரு சின்ன இன்ட்ரூவ் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகே அண்ட் தயாங் ரெண்டு பேருமே வந்து ஸ்டெப் பிரதர்ஸ். ஸோ ஜேகே எல்டர் பிரதர், தயாங் வந்துட்டு யங்கர் பிரதர். ஸோ தயாங் வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட். இவன் வந்துட்டு ஜேகே வந்துட்டு ரகடு சிஇஓ தான். தென் வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணுவாங்கள்ல ஜிம்மில். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்பவே ரகட். தயாங் வந்துட்டு ரொம்பவே சாஃப்ட்டு. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகும். தென் மேரேஜ் ஆகுறது வந்து தயாங்க்கு தெரியும், ஆனால் அது ஜேகேக்கு தெரியாது. ஸோ இதுதான் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். அதனால் ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்கடா தயவு செய்து. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம தயாங் தான்டா இப்படி காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கான். அறுக்க பறக்க யூனிஃபார்ம்லாம் எடுத்து மாட்டிட்டு. இப்போ தயாங்கோட அம்மா தான் தயாங்கிட்ட, ஏய் தயாங், இந்தா உன் பிரதர்கிட்ட போயிட்டு இந்த காஃபியை கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ தயாங்கும், அம்மா அண்ணனுக்கு என்னைய சுத்தமாக பிடிக்காது, அவன்கிட்ட போய் கொடுக்க சொல்கிற, அவன் குடிக்க மாட்டான், தூக்கி மூஞ்சில் ஊற்றிடுவான், நீங்களே போய் கொடுங்க. டேய் எனக்கு வேலை இருக்குடா, தா புடி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கையில் காஃபியை கொடுக்க. தயாங்கும் முணங்கிக்கிட்டே அந்த காஃபியை வாங்கிட்டு அப்படியே இப்போ ஜேகே ரூம் சைடு தான் போகிறான். ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு பனியன் தான் வேர் பண்ணியிருக்கான். இப்போ தயாங்கும் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அப்படியே அந்த ரூம்குள்ளே போயிட்டு ஜேகேவை உசுப்புறான். ப்ரோ ப்ரோ ப்ரோ, ஏய் என்னடா காலைல வந்துட்டு ப்ரோ மயிருந்துக்கு இருக்கா, எனக்கு தூக்கம் வருது, ஒழுங்காக இட்ட போயிரு. ப்ரோ அம்மா காஃபி கொடுத்து விட்டாங்க, இந்தாங்க குடிங்க. ஏண்டா உனையும் உங்கள் அம்மாவையும் இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பணும்னு பார்த்துட்ருக்கேன். என்னென்னா காஃபியை கொண்டு வந்து என்கிட்ட நின்றுட்டுருக்கா, காஃபியை தூக்கி மூஞ்சில் ஊற்றிடுவேன், ஒழுங்கா ஓட்டி போயிரு. நான் சொன்னேன், அம்மாக்கிட்ட சொன்னேன், உங்ககிட்ட காஃபியை கொண்டு வந்து கொடுத்தா நீ மூஞ்சில் தான் ஊற்றுவேன்னு எனக்கு தெரியும். நான் அதை சொன்னேன் அம்மாக்கிட்ட, ஆனால் அவங்க தான் கேட்கல. இங்கே பாரு, காஃபி இந்த டேபிளில் வச்சுட்டு போகிறேன், குடிக்கிறதுனா குடிக்காட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் தூக்கி காஃபியை தூக்கி டேபிளில் வச்சுட்டு அவனும் போயிடுறான். இப்போ அப்படியே ஜேகே பார்க்குறான். ஏய் சிலுவண்டு ஒழுங்கா நெல்லு அப்படின்றான். இப்போ தயாங்கும் நின்று அப்படியே ஜேகேவை திரும்பி பார்க்குறான். என்ன ப்ரோ? ஏய் என்னடா, யாருக்கு யார் ப்ரோ? வாயை உடச்சி விட்ருவேன். இந்த மாதிரிலாம் சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேனா செவ்வளோ பேத்துருவேன். நீங்கள் எனக்கு ப்ரோ தானே? எங்கள் அம்மா தான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, அப்போ எனக்கு நீங்கள் ப்ரோ தானே? ஏய் இந்த கல்யாணத்தையே என்னால் ஜீர்ணிக்க முடியல, வரா இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா செவ்வளோ பேத்துருவேன். இங்கே பாரு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இன்றைக்கி வீட்டுக்கு வரப்போகிறா, புரியுதா? அவள் வர்ற நேரம் நீ இருக்கக்கூடாது, புரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். கத்தவும் தாங்கும் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். என்னடா இந்த மொழி முழிச்சிட்ருக்கா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வர்ற டைம் நீ இருக்கக்கூடாது, புரியுதா? அவள் பிசாட்டிக்கு வந்துட்டு நீ ரொம்ப சாஃப்டாக இருக்க, உனைய பிடிச்சி போயிடுச்சுன்னா அவளை நான் கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணேன் தெரியுமா? இங்கே பாரு தயாங்கா, நீ இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேவும் கத்துறான். தாங்கும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே சரி சரின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இப்போ காலேஜுக்கு கிளம்பி போகிறான். இப்படியே ஆஃப்டர் ஈவினிங் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே தான் ஒரு அழகான க்யூட்டான பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். இப்போ ஜேகேவோட அப்பா கிட்டே போயிட்டு இன்ட்ரு கொடுக்குறான். அப்பா இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறான். இப்போ ஜேகேவோட அப்பாவும், டேய் ஜேகே நல்லா இத்துக்கடா இருக்கேன், உனக்கு நான் பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டேனா? என் மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சா? இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணு என்ன பேர், இந்த பொண்ணோட குளங்கொத்துற என்ன, எதுவுமே தெரில, நிமிஷாட்டுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிகிட்ருக்க. பா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் அவன் மேலே ஃபாலில் இருக்கேன், அவள் என் மேலே ஃபாலில் இருக்கா, அவ்வளோதான். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிக்க போகிறோம். ஸோ கல்யாணத்தை நீங்களே ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோன்னா அது உங்களுக்கு தான் அசிங்கம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாட்டுக்கு இப்போ அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கான். இங்கே ஜெக்கியோட அப்பா பார்க்குறாரு. டேய் பெத்த அப்பே நீங்கள் நான் எதுக்கு இருக்கேனே எனக்கே தெரிலடா, எனக்கு என்னமோ நீ தான் எனக்கு அப்பேன்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி கத்திட்டே உட்காந்துட்ருக்க. பா கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அப்படியே ரூம்குள்ளே போகிறான். இப்போது அப்படியே ஜேகே அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே கிஸ் பண்ண போகிறான். ஏய் பாரு,
நானும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன்டி. ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்ற. என்னை ஏன் ஏங்க வைக்கிற? தாயே ஒன்று தானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணோட க்ளோஸ்அப்பில் போயிட்டு கிஸ் பண்ண போயிட்டுருக்கான். அந்த பொண்ணு ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஐயோ! ஜெகி 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 சார், ஒரு நிமிஷம். அடியங்குத்தா சாரு மோருண்டுக்கு இருக்கா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கால் மீ மாமா, புரியுதா? ஏன் மாமான்னு கூப்பிட்டா குறைஞ்சி போயிடுவியா என்ன? மாமா சொல்றி, மாமா சொல்லு. சரி ஜெகி மாமா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்படிலாம் பண்ண வேணாம். மேரேஜுக்கு அப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம். என்னடி மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்க? மேரேஜுக்கு அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கலாம். பாரு, ஏங்க வைக்காத. உன்னோட அழகில் என்னை மயக்கி வச்சிட்ருக்க. என்னால் சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே அந்த பொண்ணுக்கிட்டக்கே போயிட்டுருக்க. அந்த பொண்ணு ஸ்கிப் பண்ணிட்டே இருக்கு. ஜெகி 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 ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். வாஷ்ரூம் போகணும், வாஷ்ரூம் போகணும். ஏய், சும்மா சும்மா நான் எப்போ பார்த்தாலும் எது கேட்டாலும் வாஷ்ரூம் போகணுன்னே சொல்லிட்டு இருக்கா. என்னதான் ஆச்சு உனக்கு? என்ன, நான் உங்ககிட்ட கிட்டக்க வந்தாலே வாஷ்ரூம் போகணுன்னு இருக்க? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கிவும் கேட்டுட்ருக்க. அது 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 வந்து ஜெய்கி, அது வந்து பீரியட். ஆ ஆமாம், இப்போதான். ஐ திங்க் ஐம் பீரியட். ஐயோ, இது வேறயா? தொலைஞ்சு ஏன் தப்புலாம் நடக்குதுன்னு எனக்கே தெரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அது எப்படி நான் உங்ககிட்டக்கெல்லாம் வரும்போது ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குமா? ஆ சொல்லு, எனக்கே புரியலை. அன்றைக்கி அப்படி தான் உங்ககிட்டக்க வந்தேன், லூஸ் மோஷன் போச்சுன்ட்ட. இன்றைக்கி உங்ககிட்டக்க வந்தால் பீரியட் ஆகிட்டேன்ற. ஏன்டி இப்படி என்னை போட்டு பாடாப்படுத்துகிற? அச்சோ, நான் என்ன பண்ணுறது? நீயும் நானும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இயற்கை நினைக்கிதோ என்னமோ. அடிங்கொத்த செவ்வளோ பேத்துருவேன். இயற்கைக்கு வேறு வேலையே கிடையாதா? நீயும் நானும் சேரக்கூடாதுன்னு நினைக்குதான். மூடிக்கிட்டு பாத்ரூம் போந்தா அந்த தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெக்கியும் சொல்ல. அப்பாடா, ஒரு வழியாக இப்போதைக்கு ஜெக்கிக்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே வாய்க்குள்ளேயே முடங்கிட்டு இருக்கு. இது ஜெக்கிக்கு கேட்டுருது. ஏய், என்ன சொன்ன? என்கிட்டேருந்து தப்பிச்சாச்சா? இல்லை 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 இல்லை, அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பீரியட் ஆகிட்டேன், பேட் வேணும்ல, அதான் உங்ககிட்ட எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு நானே முணங்கிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு தான் எப்படி முணங்கிட்டு இருக்கியா? நீ வாஷ்ரூம் போ, நான் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வரேன். ஏன் கடையில் போயிட்டு வாங்க போகிறீங்க? அப்புறம் பின்னா எங்கள் வீட்டில் என்ன பொண்ணா இருக்குது? அதான் இல்லைல்ல, நான் கடையில் தான் போயிட்டு வாங்கணும். அதான் உங்கள் அம்மா? அவங்கக்கிட்டலாம் நான் பேசவே மாட்டேன். அவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அம்மா நம்மானு யாருக்கு யார் அம்மாடி? பாரு, என்னை கல்யாணம் முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்கள அத்தை சொத்தெல்லாம் கூப்பிடக்கூடாது. எனக்கு ஒரு தம்பிக்காரன் இருக்கான், அவனெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒத்தா அவன்கிட்டலாம் போயிட்டு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, செவ்வில் பேத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஜெயிக்கவும் மிரட்டா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி திருன்னு முழிக்குது. ஹபி ஹபி ஹபி, நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வாங்க, காம்ப்டோனாக இருங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்ல. சரி, நீ பாத்ரூம் போ, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கவும் அந்த ரூமை விட்டு போகிறான். போய் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அந்த பொண்ணோட விக்கு அப்படியே அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. இப்போ அப்படியே பார்த்தா அது வேறு யாரும் இல்லைடா, நம்ம தயாங்கு தான். செய், எத்தனை நாள் தான் இந்த லேடி கிட்ட போகிறது தயாங்கா? இப்படி போயிட்டு இவன்கிட்ட சிக்கிக்கிட்டியே. இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை தோலை உரித்து தொங்க விட்டுருவான். இப்போ வேற போயிட்டு அப்பா கிட்ட இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் பண்ணி வைங்கன்னு வேற சொல்லிட்டுருக்கான். ஐயோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அதுக்கப்புறம் நான் தாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவான் என்னைய? ஐயோ, இப்போ வேற ரொமான்டிக்காலாம் கிட்டக்க வந்துட்டுருக்கான். இவனை நான் ஸ்கிப் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்னமோ போய் சொல்லிட்டுருக்கேனே. ஐயோ 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 கடவுளே, உனக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லையா? இவன் கண்ணில் போயிட்டு என்னை எதுக்கு இப்படி சிக்க வச்ச? என்னால் முடியலை. ஆனால் பாவம் இந்த லேடிஸ்லாம் எப்படி தான் டெய்லியும் லேடி கிட்ட போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தாகம் புலம்பிகிட்ருக்கான். இதே சேம் டைம் ஜெக்கி வர்ற சவுண்டு கேட்குது. அச்சோ, இவன் வேற வந்துட்டானே. தயாங்க திருப்பி இந்த விக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டணுமா? ஐயோ, சுத்தமாக முடியலையே. கிம் தயாங்க தூக்கி ரெமோவாக மாற்றி விட்டுட்டாங்களே. கடவுளே, தெரியாதனமா அன்றைக்கி ஒரு நாள் போட்டேன். அன்னையிலேருந்து இவன் என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். இவனுக்கு தயாங்கும் கிம்ஜியாக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரிலையா? அந்த இவன் என்னைய போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கான். இப்போ
இப்போதைக்கு பீரியடுன்னு சொல்லிட்டு சமாளித்தேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லி சமாளிக்கிறது இவனை? ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலை. தயவு செய்து இவங்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி திருப்பியும் விக்கெல்லாம் எடுத்து மாட்டிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு ஒரு மாதிரி பாவம் மாதிரி அங்கே உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஜெயிக்கவும் ரூம்குள்ளே வந்துட்டு ஏய் இந்தாடி பேடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்க கையில் கொடுக்க தாங்கும் வாங்கிட்டு ஆ ஓகே ஹபி நான் வாஷ்ரூம் போகிறேன். அப்போ இன்னும் நீ வாஷ்ரூமே போகலையா? அ அது 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 வந்துட்டு இல்லை போயிட்டு வந்துட்டேன். எவ்வளோ நேரம் தான் நானும் வாஷ்ரூம்குள்ளே இருக்கிறது? அதனால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். சரி ஹபி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எந்திரிச்சு போகிறான். இப்போ அப்படியே ஜெயிக்கவும் ஏய் சரி டே நானும் உள்ளே வரேன் அப்படின்றான். இப்போ அப்படியே தாங்க சாக்கா திரும்பி பார்த்துட்டு ஐயோ ஹபி நீங்கள் எதுக்கு வரீங்க? நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இல்லை உனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும்ல, அதான் கொஞ்சம் ரப் பண்ணி கொடுத்தா உனக்கு வந்துட்டு பெட்டராக இருக்கும்ல, அதுக்கு தான். என்னது? இல்லடி இந்த மாதிரி டைமில் ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன், அதான் கொஞ்சம் ரப் பண்ணி கொடுத்தேன்னா ஸ்டொமக் பெயின் குறையும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே தாங்க போகிற ஏறுது. ஹபி ஹபி அதெல்லாம் வேணாம். இல்லை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஸ்டொமக் பெயின்லாம் வராது. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை இருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க குடுகுடுன்னு பாத்ரூம்குள்ளே ஓடுறான். ஓடி போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பேடை தூக்கி எறிஞ்சிட்டு யோ கடவுளே உனக்கு நான் என்னையா துரோகம் பண்ணேன்? என்னை ஏன் இவங்கிட்ட சிக்க வச்சியே பீரியடுன்னு சொல்லிட்டு எதுக்கு சமாளிக்க வச்ச? இப்போ இவன் வேற வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானே. உண்மையிலே சொல்கிறேன், நான் தயாங்க இருக்கும்போது என்கிட்ட இப்படிலாம் பேசினதே கிடையாது. எட்டப்போடா காஃபியை தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிடுவேன், சோத்தை தூக்கி தலையில் கொட்டிடுவேன், சப்புன்னு அடிச்சிடுவேன், கன்னத்தை பேத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜேகேவை தான் பார்த்துருக்கேன். ஆனால் இவன் என்ன என்கிட்ட இவ்வளோ ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான்? இது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. கடவுளே எப்படியாவது இன்றைக்கி என்னை உசுரை காப்பாற்றி இங்கேருந்து அனுப்பிச்சி விட்ருங்க கடவுளே அப்படின்ற மாதிரி அவனும் அங்கே புலம்பிக்கிட்டே அப்படியே அந்த பேடை ஒரு மாயாக பார்த்துட்ருக்கான். இப்போ இதை என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. இப்போ வேற வெளில போய்ட்டு ஏதாச்சும் கேட்டுருவானோ? கேள்வி ஏதாவது கேட்டானா நம்ம எப்படி பதில் சொல்கிறது? இவனை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கே. நாளுக்கு நாள் இவனோட அழிச்சாட்டே ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. தயங்கா இதில் மேரேஜெலாம் ஆச்சுன்னா இவன் கூடயே இருக்கணும். நீ இங்கே தயங்கா இருப்பியா இல்லை அவன் பொண்டாட்டியாக இருப்பியா? உனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதேடா சாமி அப்படின்ற மாதிரி திருப்பியும் கொஞ்சம் 1/4 மணி நேரம் கழிச்சு அப்படியே தயங் வாஷ்ரூமை விட்டு வெளில போகிறான். இப்போ ஜேகே அப்படியே உட்காந்துட்ருக்கான். தயங் போகிறத பார்த்தோன்னே பொண்டாட்டே அப்படின்றான். தாங்கனா அது உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் கிடுகிடுன்னு ஆடுது. ஏய் அண்ணா எல்லாம் முடிஞ்சா? ஏன்னா ஸ்டொமக் பெயினாக இருக்கா? நீ வேணா வாயேன், நான் வேணா ரப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே தான் சொல்லிட்டுருக்கான். தாங்கண்ணா ஹபி வேணாம் நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புவா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ ஜெயிக்கவும் ஏய் இப்போ தானே வந்திருக்க, அதுக்குள்ளேயே நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிடிச்சி உட்கார வச்சுட்டு தாங்கோட லேபில் படுத்துடுறான். இப்போ தாங்க பார்க்குறான். ஹபி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் உனக்கு ஸ்டமக் பெயினாக இருக்குது, எனக்கு ஹெட் பெயினாக இருக்குது, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது பொண்டாட்டே, நான் உன்னோட லேபில் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்றான். இப்போ அப்படியே தாங்க ஐயோ எனக்கு டயர்டாக இருக்கேன், நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கும் ஒவ்வொரு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன், எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது செல்லக்குட்டி மாமா விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லேபில் படுத்துட்டு எந்திரிக்கவே மாட்டான். இப்போ தாங்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி இவன் தூங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட ஹேரை ரப் பண்ணி கொடுக்குறான். ஹெப் பண்ணாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்கோட ஹேண்ட் எடுத்து அவனோட இயரில் வைக்கிறான். ஸோ காதில் வைக்கிறான். என்ன ஹெபி இங்கே பாரு, என்னோட காது பூரா ரெட்டிஸாக ஆயிடுச்சு. எதுக்கு? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீ வேற நான் இப்படி ஃபுல் ஃபார்மில் இருக்கும்போது என்னை தடுத்துக்கிட்டு இருக்கையே, என்னால் சுத்தமாக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தாங்கோட ஸ்டொமக்கில் போயிட்டு கிஸ் பண்ணிட்டுருக்கான். அப்படியே தாங்க ஒரு மாதிரியாக இருக்குது. ஹெபி 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 என்ன பண்ணுறீங்க?
உனக்கு ஸ்டொமக் பெயின் இல்லாமல் இருக்கணும்ல, அதுக்காண்டி தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லிக் பண்ணுறான். அப்படியே தேங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஹபி வேணாம், ஹபி ஹபி வேணாம். பொண்டாட்டி ஏன்னா உன் விஷயம் தானே, உனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு பேக் பெயின் வேறு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெயிக்கவும் அவனோட ஹேண்டை வச்சு தாங்கோட பேக் சைடு முதுகில் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். தாங்க்கு இது ஒரு புதுவித ஃபீலாக இருக்குது. அண்ட் அவனோட ஹெட் வச்சு, அதாவது ஜேகே அவனோட ஹெட்டை வச்சு தாங்கோட ஸ்டொமக்கில் ரப் பண்ணி விட்டுட்ருக்கான். ஸோ அது ஒரு மாதிரி கூசுது. ஸோ தாங்க்கு நல்லா இருக்குது. ஹபி ஹபி வேணாம் ஹபி. ஏய் உனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குல்ல, இப்படிலாம் பண்ணால் உனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் இல்லாமல் இருக்கும், அதுக்காண்டி தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன், நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்கோட பேக் சைடு முதுக அவங்கிட்ட மூவ் பண்ணி டக்குன்னு இழுத்து அப்படியே தாங்கோட ஸ்டொமக்கில் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ தாங்க்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஹபி ஹபி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் முதல் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை வம்படியாக பிடிச்சி எழுப்பி விட்றான். இப்போ ஜேகேவை எந்திரிச்சிட்டு உட்காந்துட்டு ஏன் பொண்டாட்டு அப்படியே பண்ணிட்டுருக்கா, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, பாரு எனக்கு ஒரு தம்பிக்காரன் இருக்கான், அவன் என்னையோடவே ரொம்பவே சாஃப்ட்டு, பாரு அவனை பார்த்துட்டு அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தயவு செய்து சொல்லிடாத புரியுதா, ஏன்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் பின்னாடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன், தயவு செய்து சொல்லிடாதடி அப்படின்றான். அப்படியே தாங்க ஒரு மாதிரி யோசிக்கிறான். தென் என்னன்னா ஃபஸ்ட்டு ஜேகே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் இதே மாதிரி தான். அப்போ தாங்க பார்த்தோன்னே தாங்கோட சாஃப்ட் கேரக்டரில் அந்த பொண்ணு விழுந்திருக்கும். அதனால் ஜேகே கிட்ட போயிட்டு உன்னையும் விட எனக்கு உன் தம்பியை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி பிரேக்கப் பண்ணிட்டு தாங்கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். தாங் காலேஜ் படிக்கிற பையன்றனால எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்ருப்பான். அதுக்கப்புறம் ஜேகேவும் வந்துட்டு பிரேக்கப் பண்ணியிருப்பான் அந்த பொண்ணை. அதை தான் இப்போ சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தாங்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு பொண்டாட்டி, என்னோட தம்பியோட கேரக்டர் பிடிச்சி போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தயவு செய்து என்கிட்ட வந்து சொல்லிடாத, உன் மேலே அவ்வளோ காதலில் இருக்கேன், உனையெல்லாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஜேகே அவனோட ஐஸெல்லாம் டியர்ஸ் திங்க இப்படி தாங்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அடே ராஸ்கல், நானே தயாங்க தான், இது உனக்கு தெரிஞ்சா என்னை என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, அச்சோ கடவுளே, இவன் வேற இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான், இவனுக்கு நான் கிம் தயாங் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை பாடையில் ஏற்றி விட்டுருவான் போலுக்கு, ஐயோ தயாங்கா செத்தடா நீ அப்படின்ற மாதிரி தயாங்க முழிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கான். இப்போ அப்படியே ஜேகேமா அவனோட டியாஸை தொடச்சிட்டு, இங்கே பாரு கிம்ஜியா, என்னோட தம்பி பேர் என்ன தெரியுமா, கிம் தயாங். ஸோ இதில் கூட அவங்க 2 பேரோட பேர் ஒத்து போகுது. ஸோ பேர் ஒத்து போகுதுன்றக்காண்டி தாட்ஸும் ஒத்து போய் நீங்கள் 2 பேரும் மேரிடு கப்பல் ஆகி அது எனக்கு ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிரும், என்னால் அப்படி கூட நினச்சி கூட பார்க்க முடியல. இங்கே பாரு பண்ணாடி, தயவுசெய்து என்னை விட்டுட்டு போயிடாத, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, உன்னை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கிம் தயாங்க நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னே சொல்லிட்டேன். ஏன்னா அவனால் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் போயிடுச்சு, அந்த பொண்ணை நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவோ சொல்லிட்டுருக்கா. தாங்குனா அப்படியே ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆடுது. அச்சோ போச்சு, இவன் உண்மையிலேயே உன் மேலே ஃபாலோ ஆகிட்டுருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது, போச்சு, ஐயோ இவங்கிட்ட இப்படி சொல்லி சமாளிக்க போகிறோன்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தாங்க்கு ரொம்ப படபடன்ட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன தான் நார்மலாக ஸ்போர்ட்டிவாக விளாட்டுத்தனமாக எடுத்துக்கிட்டாலும் இது ரொம்ப சீரியஸ் சுச்சுவேஷனுக்கு போயிட்டுருக்கு. அவன் ரொம்ப லவ்வப்பெல்லாம் வந்துட்டு தாங்கிட்ட பேசிகிட்ருக்க, இதுக்கு மேலே தாங்க்கு மறைக்கணும்னு தோண மாட்டேங்குது. அப்படியே வந்துட்டு உண்மையை சொன்னாலும் ஜேகே என்ன செய்வான்ற பயம் வேற வந்துட்டு தாங்க்கு ரொம்ப இருக்கு. அதனால் எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறான். இப்போ தாங்க அப்படியே ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, இல்லை எனக்கு எப்பயுமே உங்களை தான் பிடிக்கும், எனக்கு சாஃப்ட் கேரக்டர்லாம் அவ்வளோ பிடிக்காது, எனக்கு ரகடு கேரக்டர் தான் பிடிக்கும், நீங்கள் என்ன தான் ரகடாக இருந்தாலும் என்னைய ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குறீங்க ஹபி, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நான் இப்போ வீட்டுக்கு போகட்டுமா, பாருங்கள் எனக்கு பேக் பெயின், ஸ்டொமக் பெயின், ஹெட் பெயின், பாடி பெயினாக இருக்குது, ப்ளீஸ் நான் போகிறேனே அப்படின்ற மாதிரி தாங்கும் கெஞ்ச. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் அப்படியே வழி அனுப்பி விடுறான். இப்போ வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்ததாங்க விற்க பிடிங்கி ஒரு பக்கம் எறிகிறான், ட்ரெஸ்ஸை பிடிங்கி ஒரு பக்கம் எறிகிறான். அச்சோ தயங்கா அவங்ககிட்ட உண்மையை சொல்லலான்னு பார்த்தா அதுவும் முடிய மாட்டேங்குது. இது எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகுதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுறது, இவன் வேற இவ்வளோ லவ்வப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கான்,
இவனை ஏமாத்துறோன்னு தெரிஞ்ச ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது, இன்னொரு பக்கம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போட்டே மிதிப்பான். அதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில. ஏற்கனவே உன் மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் இவ்வளோ கண்ணில் சுற்றி திரியிறான். இவங்கிட்ட உண்மையை சொன்னால் என்ன சொல்லுவான்? என்னடா எங்கள் அப்பாவோ உங்கள் அம்மா மயக்கிட்டாங்க, நீயும் லேடி கேட்ட போட்டு என்னைய மயக்க வந்துட்டியா அப்படின்ற மாதிரி தானே கேட்பான். இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே கன்ஃபியூஷன் ஆகிட்டு அவனோட யூனிஃபார்ம் தென் வீட்டுக்கு பேக் சைடு தான் அதையுமே கழட்டி வச்சுருக்கான். அதையும் தூக்கி வியர் பண்ணிட்டு இப்போ தாங்க வீட்டுக்குள்ளே வரான். இப்போ ஜேகே பார்க்குறான். ஏய் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜெகவும் சொல்ல ஒரு மாதிரி தாயங்க பயந்துக்கிட்டே நிற்கிறான். ஏய் இப்போ தான் என் பொண்டாட்டி வெளில போகிறா, அதுக்குள்ளே நீ வந்து நிற்கிற, என் பொண்டாட்டியை பாத்தியா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ தாயங்கும் வேகமாக தலையாட்டிட்டு இல்லையே இல்லை நான் யாரையுமே பார்க்கலையே. என்னது பார்க்கலையா? உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? என் பொண்டாட்டி வந்துட்டு அவள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. உன்னை பார்த்துட்டு உன் மேலே இம்ப்ரெஸ் ஆகி அவளை என்னை விட்டுட்டு போகிறதுக்கா அப்படின்ற மாதிரி ஜெயிக்க பேச தாங்கும் அடே லூஸு, அந்த பொண்ணே நான் தான். இதோ உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. ஐயோ தயாங்க செத்த. நாளுக்கு நாள் இவன் வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிச்சிட்டே நிற்கும் போது இப்போ அப்படியே தயாங்கோட அம்மா தான் ஜேகே சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் சாப்பிட வரையா அப்படின்ற மாதிரி கூப்பிட அப்படியே ஜேகே அப்படியே தயாங்கோட அம்மாவை பார்த்து முறைக்கிறான். நான் உங்ககிட்ட கேட்டேனா சாப்பாடு? எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. பாருங்க என் மேலே வந்துட்டு கேரிங்காக இருக்கிற மாதிரி அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. நீங்கள் இந்த உங்கள் பையன் நீங்கள் 2 பேருமே வந்துட்டு பாம்பு, எப்போ விஷத்தை கக்குவீங்கன்னே தெரியாது. அதனால் என்னை கேரிங்காக பார்த்துக்கணுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாம் எங்கள் அப்பனால். அவன் தான் உங்கள் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிட்ருக்கான். அந்த ஆள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் தலையெழுத்து. எனக்கும் போகிறதுக்கு வேறு இடம் கிடையாதுன்னு தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். ஸோ ஆஃபீஸ் வேறு என் பேரில் இருக்குது, அதனால தான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் கத்திகிட்ருக்கா. இப்போ தாங்கோட அம்மா ஒரு மாதிரி பாவமாக ஜேகேவை பார்த்துட்டு ஏன் ஜேகே இன்னும் எங்கள் 2 பேர்த்த புரிஞ்சுக்கவே மாட்ற? நானும் அப்படி கிடையாது, தாங்கும் அப்படி கிடையாது. தாங்கோ மேலே உண்மையாக பாசம் இருக்குது. அவன் உன்னை எவ்வளோ அண்ணேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே சுற்றிட்டுருக்கான். ஆனால் நீ ஏன் ஜேகே அப்படிலாம் வந்து தாங்க புரிஞ்சுக்கவே மாட்ற? தாங்க எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ தாங்கோட அம்மாவும் கேட்க இப்போ ஜேகே இப்படி யாருக்கு யார் தம்பி, யாருக்கு யார் அண்ணே? இந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு காதில் அப்படியே வந்துட்டு ரத்தம் கொட்டுது. இந்த வார்த்தை இதுக்கப்புறம் சொல்லாதீங்க. ஏய் என் கண்ணு முன்னாடி நிற்காம ஒழுங்கா ஓட்டி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இப்போ அது அங்கே ஒரு மாதிரி முடங்கிக்கிட்டு நானா நின்றேன், நீங்கள் தானே நிற்க சொன்னீங்க அப்படின்னு ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்குறான். தென் இதே மாதிரி தான் கிம்ஜியாவும் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இதுவும் ஒரே கேரக்டர் தானே, ஸோ ஒரே மாதிரி தானே ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். இப்போ தான் ஜெகிக்கு ஒரு மாதிரி சடனாக வந்து திங்கிங் வருது, என்னவே கிம்ஜியா மையே பண்ணிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி திங்கிங் வருது. இருந்தாலும் அதை நார்மலாக எடுத்துகிட்டு ஏய் போடான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு போகிறான். ஸோ இதுவும் அப்படியே கிம்ச்சியாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படியே ஜேகேவும் ஒரு மாதிரி ஜேகே என்னடா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உன் பொண்டாட்டியும் மாதிரியே தாங்க பார்த்துட்ருக்க, அப்படியே 2 பேரோட ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்க. இங்கிட்டு தாங்கு அவன் ரூம்குள்ளே போயிட்டு பெட்டில் தான் புரண்டுட்ருக்கான். தயங்க 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 இன்னும் 1 வாரத்தில் கல்யாணம், எப்படி சமாளிக்க போகிற? இந்த வீட்டில் தாங்க இருப்பியா இல்லை கிம்ஜியாவாக இருப்பியா? ஒன்றுமே புரியலையே. இவன்கிட்ட போய்ட்டு உண்மையை சொல்லிடலாமா? ஆமாம், இவன் அடித்தாலும் பரவாயில்ல, இவன்கிட்ட போய்ட்டு உண்மையை சொல்லிடலாம். இவன்கிட்ட போய் சொல்லிவிட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இவன் பேசுவான், அடிப்பான், தூக்கி போட்டு மிதிப்பான். இதெல்லாம் தாங்கக்கூடிய லெவலுக்கு உனக்கு பாடி ஸ்ட்ரென்த் இல்லை. அதனால் போயிட்டு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தாயங்கும் எந்திரிச்சு ஒரு மாதிரி ஜேகே கிட்ட வரான். ஜேகே பஞ்சிங் பேக்கில் பஞ்ச் பண்ணிட்டுருக்கான். தென் இந்த பாக்ஸஸ்லாம் ஒரு பஞ்சிங் பேக் வச்சு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்களடா. ஸோ அதில் தான் இப்போ தாங்க போய் பார்க்குறான். ஜேகே ஒரு பனியன் தான் வியர் பண்ணியிருக்கான். அவனுக்கு ரொம்ப சொட்ட ஸ்வெட் ஆகிட்டுருக்கு. இப்போ தாங்க பார்த்துட்டு பயந்துட்டான். அச்சோ தயங்கா நெக்ஸ்ட்டு அந்த பஞ்சிங் பேக் இடத்துல நீ தான் இருப்ப போலக்கே. அவன் இந்த பஞ்சிங் பேக்கே இந்த பஞ்ச் பண்ணுறான். நீ கிம்ஜியா இல்லை கிம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து மூஞ்சியில் தானே பஞ்ச் பண்ணுவான். இவன்கிட்ட போய்ட்டு உண்மையை சொல்லுவோமா இல்லை வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டே நிற்க. ஸோ சேடோ தெரியுது, நிழல் தெரியுது. அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறான். ஏய் அருளூசு, இங்கே எதுக்கு வந்து நின்றுட்டுருக்கா?
ரூமுக்கு எதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு அப்படியே ஆங்கிட்ட கேட்காது. ஆங்க் கல்லு விட்டுருச்சு. அது வந்துட்டு ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்றும் இல்லை, சும்மாதான் சும்மாதான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன், நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாங்க திரும்புகிறான். ஸோ அப்போ தான் அவங்க அம்மா வீடெல்லாம் தொடச்சி விட்டுருக்காங்க. ஸோ டைல்ஸுன்றனால வலிக்கிருச்சு. இப்போ அப்படியே தாங்க கீழே விழுக போகிறான். ஜேகே அப்படியே போயிட்டு தாங்க தாங்கி பிடிக்கிறான். ப்ரோ ப்ரோ ஏய் கண்ணு எங்க புடதில் வச்சிருக்கியா? புடதில் வச்சிருக்கியாடா? இப்போ தான் உங்கள் அம்மா வந்து ரூமெல்லாம் தொடச்சி விட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு கீழே விழுக போகிற. உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேறு வேலை மாதிரியே கிடையாது. எப்போ பாரு என் ரூம் சைடே சுற்றிட்டு இருக்கீங்க. என்னை வளைச்சி போடலான்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் என்னை வளைச்சி போட முடியாது. உங்கள் அம்மா என்னன்னா ரொம்ப கேரிங்காக என்னை வந்து பார்த்துக்கிற மாதிரி அது சாப்பிட்றியா இது சாப்பிட்றியான்ட்டு இருக்காங்க. நீ என்னன்னா எப்போ பாரு எனக்கு காஃபி கொண்டு வரேன், என்கிட்ட பேச வரேன்னு வந்துட்டுருக்கா. இங்கே பாரு ஒழுங்கா என் ரூம்குள்ளே வர்ற வேலை வச்சுக்கிறாத. இல்லாட்டினா அந்த பஞ்சிங் பேக் தொங்குது பாரு, அந்த இடத்துல நீ தான் இருப்ப அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல தாராளமாக இதை தான் திங்க் பண்ணியிருப்பான். அச்சா ப்ரோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறவன் அப்படியே ஜேகேயோட ஃபேஸ் மேலே மோதிடுறான். ஸோ லிப்பு டச் ஆயிடுது. இப்போ ஜேகேவும் டேய் என்னோட பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அது வந்து நான் பயத்தில் எந்திரிச்சிட்டேன்னா அதனால தான் சாரி ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரின்னு கேட்கும் போதே அவனோட லிப்பு பதட்டத்தில் லப்பு டப்பு நடிக்க ஜேகே ஒரு மாதிரி தாங்கோட லிப்பே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போ தாங்கோட ஐஸு ஒரு மாதிரி பதட்டத்தில் சிமிட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ அதெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க இப்படி ஒரு லுக்கில் பார்க்குறான். தயாங்கோ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்ல தாங்க இப்போ குடுகுடுன்னு அவனோட ரூமுக்கு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனோட ஹார்ட்டில் ஹேண்டை வைக்கிறான். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் ரேஸ் ஆகிட்டுருக்கு. தயம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? நீ உன்னோட ப்ரூவை கிஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அவனும் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்க. இங்கிட்டு ஜேகேவை பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு அவனோட லிப்பில் ஹேண்டை வச்சு பார்த்துட்ருக்கான். ஐயோ ஜேகே என்னடா அப்படி ஆயிடுச்சு? உனக்கு எவனை பிடிக்காதோ அவனோட லிப்பில் உன்னோட ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு இப்படி போயிடுச்சேடா அப்படின்ற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணிட்டு படுத்துட்ருக்க. எப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. இங்கிட்டு டேங்கு தான் எதாச்சும் காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கான், குளிச்சுக்கிட்டு இருக்கான். தென் குளிச்சுட்டு இருக்கும் போதே தண்ணி வரல. சோப்பெல்லாம் உடம்புல போட்டுட்டு அந்த சோப்பு நுரையோடு நின்றுட்டுருக்கான். இப்போ தண்ணி வராதனால அச்சு தண்ணி வேற வரலையே, கண்ணு எரியுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் அவனோட ஐஸில் இருக்கிற அந்த சோப்பு நுரையை மட்டும் தொடச்சிட்டு டவல் எடுத்து வியர் பண்ணிட்டு இப்படியே வந்துட்டு ரூமோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் எட்டி பார்க்குறான். யாருமே இல்லை. இப்போ டெரஸ்க்கு தான் போயிட்டு டேங்க்கில் தான் பார்க்கணும் தண்ணி வரலைனா. அதனால் அவனும் அப்படியே டெரஸ்க்கு மாடிக்கு தான் போகிறான். ஸோ சுவிட்செல்லாம் ஆனில் தான் இருக்குது. அப்புறம் ஏன் வாட்ரு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டேங்க்கில் போயிட்டு ஹேண்டை வச்சு பார்த்துட்ருக்கான். டேங்க்கில் ஒரு மாதிரி சுரண்டுற மாதிரி ஒரு சவுண்டு. என்ன ஒரு வேளை எலியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாங்கும் ஏணிப்படி. ஸோ அந்த டேங்க்குக்கு மேலே தான்டா இருக்குது, டேங்க் வந்து மேலே இருக்குது. ஸோ ஏணிப்படியில் ஏறி தான் பார்க்கணும். அது மாதிரி அவனும் ஏறிக்கிட்டு இருக்கான். ஏறி எட்டி பார்க்குறான். ஸோ இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியலை. என்னது இது ஒன்றுமே தெரியல, உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது, தண்ணி ஏன் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு அவன் மேலே நின்று பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து டேங்க்குக்குள்ளே எலி கிடையாது, நம்ம ஜேகே தான் இருக்கான். ஏய் எதுக்குடா மேலே இருந்து கத்திக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கேட்க, ப்ரோ நீங்கள் தான் உள்ளே இருக்கீங்களா? நான் குளிச்சிட்டு இருந்தேன் ப்ரோ, தண்ணி வரல, சீக்கிரம் தண்ணி போட்டு விடுங்க. என்னது தண்ணி போட்ட விடவா? எங்கள் அப்பா கிளம்போல்டு டேங்க்கு க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை உள்ளே ஏற்றி விட்ருக்கான். கட்டுப்பு மேலே தம்ம ஒழுங்காக ஓடி போயிரு, ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி வராது. ப்ரோ என் பாடி பூரா சோப்பு நிறையா இருக்குது, நான் குளிக்கணும், என் கண்ணெல்லாம் எரியுது, கொஞ்ச நேரத்துக்கு தண்ணியை போட்டு விடுங்க. டேய் நான் டேங்க்கு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னுக்கு இருக்கே, தண்ணி போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டுருக்கா. இருடா மேலே வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேயும் டேங்க்குள்ளே இருந்துட்டு மேலே ஏறான். மேலே ஏறி வந்துட்டு இப்போ பார்த்தா தாங்க மேலே அண்ட்ரெஸ் பாடி. ஸோ சோப்பு நிறையா இருக்குது. கீழே டவல் வேர் பண்ணிகிட்ருக்கான். இப்படி ஏறி டேங்க்கு மேலே நின்றுட்டுருக்கான். ஜேகேக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தயாங்கா எப்படா வந்து நின்றுட்டுருக்க? நான் தான் சொன்னேன்ல ப்ரோ, குளிச்சிட்டு இருந்தேன், தண்ணி நின்றுச்சு, நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் நேரத்துக்கு போட்டு விடுங்களேன், நான் குளித்ததுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏண்டா டேய் கொஞ்ச நேரத்துக்கு எப்படா போட்டு விட முடியும்? தண்ணி வந்துச்சுன்னா எப்படிடா க்ளீன் பண்ணுவேன்? ஒழுங்கு மரியாதை ஓட்டி போயிரு.
அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கத்திட்டு இருக்கா. ஸோ இப்படியே 2 பேரும் டேங்க்கு மேலே நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஜெக்கிக்கு கால் ஸ்லிப் ஆகுது. டேங்க்குள்ளே கீழே விழுக போகிறான். அப்படியே போயிட்டு இப்போது ஃபர்ஸ்ட் டைம் எப்படி தயாங்க ஜெக்கி கேட்சப் பண்ணானோ இப்போ அப்படியே தயாங் வந்துட்டு ஜெக்கிவை கேட்சப் பண்ணி அப்படியே அவனோட ஹேண்டில் பிடிச்சி நிப்பாட்டுறான். ஸோ இப்படியே ஒருத்தர் ஃபேஸை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் ஐஸோட இன்னொருத்தர் ஐஸை மீட் பண்ணிவிட்டு அந்த டேங்க்குக்கு மேலே நின்றுட்டுருக்காங்க. ஒரு சுச்சுவேஷன் சாங் போட்டு வரேன், கேட்டுட்டு நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கடா. கமெண்ட் செக்ஷனில் இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ஆர் ரெட் கலர் ஹார்ட்டை தெறிக்க விட்டு போங்க. அக்கா கண்டினியூ பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இப்படி போட்டிங்கன்னா இந்த கமெண்ட்டை பார்த்தே நான் நெக்ஸ்ட் பாட்டு சீக்கிரமாக போட்டு வரேன். பை டார்மிஸ்.